படத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறேன். கேமியோலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் இருக்கேன். படம் ஃபுல்லாகவே இருக்கிறேன் நான். ஸோ நான் வந்து படத்தில் விஷ்ணு விஷால் ஹீரோவாகவே வரேன். அண்ட் ருத்ரா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு வராரு இந்த படத்தில். அதுதான் என்னோட ரோல். ஸோ கேமியோலாம் கிடையாது. தப்பா சொல்லாதீங்க. ஃபுல்லாகவே இருக்கிறேன். கிளாரிஃபை பண்ணிட்டீங்க சார். கிட்டத்தட்ட நானும் பார்ட் ஆஃப் த ஃபில்ம். நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஆக்சுவலாக ட்ரெய்லரில் ஒரு டயலாக் இருக்கும். எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கு. அது வந்து என் லைஃபோட ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என் புரிதல் லைஃப் பற்றி, லவ் பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி என்னவா இருக்கோங்கிறது தான் என் லைஃப்பில் நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தில் நீங்கள் என் கேரக்டர் வழியாக பார்ப்பீங்க. ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேற்று. அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டாக கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டார். ஃபுல்லாக கண்ணெலாம் தொடச்சி பேசினார். இட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சொன்னார், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் இது வந்து சூப்பராக நீங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப பாராட்டினார் படத்தை. அண்ட் நாளைக்கு அதை பற்றி பேசியிருக்கிறாரு. நாளைக்கு வரும் வெளியே. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஒரு பயங்கரமான மூமெண்ட். தம்பிக்கிட்ட சொன்னேன், நான் படத்துலேயும் படம் வந்து அமீர் கான் பார்க்குறாரு, உனக்கு வேறு என்ன வேணும் அதுக்கப்புறம். அண்ட் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார். ஸோ ரஜினி சார் படம். ஸோ இப்படி இவனுக்கு என்னன்னு தெரியல, லக்கு மேலே லக்கு நடந்துகிட்டே இருக்கு.